இடியற்காலை 9 மணிக்கு வாசலில் கோலமிட்டேன். இதை மாமியார் பார்த்தால் வாரியலாலே அடிப்பாள். என்ன புஷ்பகம், நான் பாட்டு பாடுறத பார்த்து உனக்கு சிரிப்பா இருக்காக்கோ? இல்லடி, காலையில 9 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு கோலத்தையும் போட்டுக்கிட்டு பாட்டியும் படிக்கல, அத கண்டா எனக்கு ஒரே சிரிப்பா போச்சு பாத்துக்க. நேத்து சித்தப்பூவால வீட்டுல நடந்த அதகலத்துல பாத்திரம் தைக்கல, வீடும் கூட்டல, கடைசியில எல்லா வேலையும் முடிச்சு தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுக்கோ. அந்த காலையில கொஞ்சம் லேட்டா இருந்துச்சே. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? மணி 9 ஆகுது, உனக்கு விடிஞ்சிருக்கு, எனக்கு அப்படியா? உனக்கு வேற வேலை இல்ல, 9 மணிக்கு எந்திப்ப, 10 மணிக்கு எந்திப்ப, எனக்கு அப்படியா? மாடு கண்ணு கிடக்கு, ஆட்டுக்குட்டி கிடக்கு, அதுகளுக்கு எல்லாம் பாடு பார்க்கணும், வீட்டுல வேற வேலையை செய்யணும், வேற என்ன செய்ய முடியும்? ஒத்த ஆளா கிடந்து நான் இங்க அல்லாடிட்டு தெரியுதே. அதவா மாமியா கறி கிடக்கல, அதுக்கு தலையில 2 வேலையை கட்ட வேண்டியதுதானே. உனக்கு ஒரு நல்ல மாமியா கிடைச்சிருக்கா. யாரு? எனக்கா? என்ன தக்க சொல்லுத? காலையில போய் சொல்லிட்டு தெரியுதா? இடி உன் மாமியா காரிய அடில அப்படி இல்லங்க, உடனே அதுவும் உருண்டுகிட்டு என்னத்தையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உனக்கு ஏத்த பாட்டையும் பாடிட்டு அழிதுல. ஆனா எனக்கு அப்படியா என் மாமியா கிடைச்சிருக்கா? தென்னையே தேஞ்சு போயிரும் போல இருக்கு. அதுல உட்கார்ந்துகிட்டு வர போற ஆள்கிட்ட எல்லாம் பாடு பேசிக்கிட்டு வர போற சண்டையெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கா. நீ கொண்டு வந்த வரான், அப்படி என்ன செய்ய முடியும்? ஆமா, என்ன செய்ய, நானும் பொழப்பு ஓடுதுன்னு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஏகோ சூப்பர் கத்திரிக்காய் வச்சிருக்கியா? எங்க வெளியில போய் பறிச்சுட்டு வரையோ? ஆமாடி, கத்திரிக்காய் இன்னைக்கு பறிக்கலன்னு வச்சிக்கியா, பக்கத்துல இருக்க களவணி பையன் எவனா வந்து அவளத்தை அடிச்சுட்டு ஓடிடுவானோ, அதுக்கப்புறம் நமக்கு இருக்காது, ஒண்ணு இருக்காது. அதனால மாச்சப்படாம போய் 5-6 கத்திரிக்காய் அஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முருங்காயும் பறிச்சுட்டு வரேன். எடி 5-6 கத்திரிக்காய் எடுத்துக்க, 2-3 முருங்காய் எடுத்துக்க, சாம்பார் எதுவும் வைக்கலாம்ல? இல்ல பிஞ்சு கத்திரிக்காவா இருக்க? போதுமா, கூட 5-6 எடுத்துக்க. போதுங்க, நான் என்ன அவிச்சு கடைஞ்சு குடிக்கவா போறேன். சரி போயிட்டு வரேன். எங்க போறோம்? யாரா இருந்தா வாயன யாரும் போக. நீ வந்தா புஷ்பக்கா என்ன பதிலே சொல்லாம போற? வாரம் டி வாரே, என்ன பாடுபடுத்தாமா. புசு வரலன்னு வச்சுக்க, வீட்டுக்கு வந்து கடத்திட்டு வந்துருவேன். அத நான் பார்த்தேன், அலாரம் அடிக்கலையேன்னு பார்த்தேன், அடிச்சிட்டு வாரந்தே. ஏத்தே கூப்பிட்டியலா? ஆமா மர்மோள, காலையில ஆளை காணலேன்னு தேடினேன். தேடினியலா இல்ல யாசனியலா? தே ஒத்த மர்மோவா, உன்ன போய் நான் யாசுவனா மர்மோள? இப்ப நான் வெளியில நிக்கும் போது மர்மோள அப்படின்னு கூப்பிட்டுட்டு அடுத்தப்பல காது அமைஞ்சவா எங்க போய் நிக்காளோ காதை விட்டுட்டு அப்படின்னு சொன்னேன் எல்லாத்தே. மர்மோள, நான் எவ்வளவுனாலும் பேசுவேன், உன்ன பேசுவனா மர்மோள? தே எனக்கு 1 வயசா இருக்கும்போது காது குத்தி கம்மெல்லாம் போட்டாச்சு தே, நல்ல காது வேற கேக்கும் தே. காது குத்தி கம்மல் போட்டாச்சான். எல்லாரும் காது குத்தாம கம்மல் போட்டுட்டா தெரியுதாவோ? யாசனா மட்டும் காது எங்க இருந்தா கேட்க தெரியல. அதெல்லாம் விட்டு தள்ளு மர்மோள. அது போட்டு இந்த காலையிலே கத்திரிக்காயும் கையுமா நிக்க புஷ்பக்க தந்தாவோ சாம்பார் வச்சு விடலாம்ல தே. என்ன மர்மோள, என் தம்பி சோனமுத்தான் எவ்வளவு வருஷ காலம் கழிச்சு வந்திருக்கான், அவனுக்கு இப்படி கத்திரிக்காய் சாம்பார வச்சு கொடுக்கணும்னு நிக்கிய. ஆமா, என் செல்ல நாத்து அடுக்காலன்னு சொன்ன அடிச்சு பரண்டு ஓடியாரியா. அண்ணி சாம்பார யாராவது விருந்தாளுக்கு கொடுப்பாவளா? நம்ம தாய் மாம்சுக்கு ஆட்டுக்கறி, நல்ல வெட கோழிக்கறி, காடை, கவுதாரி, நண்டு, மீன், ஆம்லெட், கீம்லெட் இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுக்கணும். என்ன மர்மோள வாயை பழந்துட்டு நிக்க? என் மாவா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாம் செய்ய முடியாது மர்மோள, ஆனா நாட்டுக்கோழி மட்டும் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு, தக்காளி களி எல்லாம் தட்டி எடுத்து போட்டு நல்ல குழம்பு வைக்க, நல்லெண்ணெய் ஊத்தி நான் பாதி கோழிய சுட்டு விடுறேன். இதே நாட்டுக்கோழி வாங்க போறீங்களா இல்லன்னா பிடிக்க போறீங்களா? அதெல்லாம் என்னைக்கே நடந்து முடிஞ்ச கதை, அதெல்லாம் இப்ப எதுக்கு மர்மோள ஞாபகப்படுத்துத? என்கிட்ட துட்டு இருக்கு, உண்மையிலே போய் நம்ம கடையில வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்தே. உங்க மவன் சென்னைக்கு போயிருந்தாவுல வேலை விஷயமா காலையில கிளம்பி வந்துட்டாவலாம். ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ஊருக்கு வந்துருவாங்களாம். வரும்போது அப்படியே நாட்டுக்கோழி வாங்கிட்டு வாங்க கடையிலன்னு போன் போட்டு சொல்லுதே, வாங்கிட்டு வந்துருவாங்க. சரி அண்ணி, இதான் நல்ல ஐடியா. எக்கா ஏல தம்பி வந்துட்டியா? உனக்கு ஆயுசு 100. சித்தப்பு உங்க பேர சொல்லி இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் நாட்டுக்கோழி விருந்து. நாட்டுக்கோழியா? யார் செய்ய போறா? ஏல தம்பி, நாட்டுக்கோழி குழம்பா என் மர்மம் வாய்ப்பா, பாதி கோழி எடுத்து நான் சுட்டு தரேன், நல்லா தின்னு. ஏக்கா நாட்டுக்கோழி நான் சூப்பரா செய்து தரேன், நீங்க இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க. சித்தப்பு சூப்பர். சித்தப்பு ரொம்ப தேங்க்ஸ், உங்களால இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட். அந்த மரத்தடியில நல்ல சிலு சிலுன்னு காத்தடிக்கா. உங்ககிட்ட எவ்வளவு வருஷம் ஆச்சு பேசி, உட்கார்ந்து பேசுவோம் வாக்கா. ஆமல தம்பி, யாமல ஊரை விட்டு ஓடுனேன், அதை ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு அமுட்டுக்கிட்ட, நீ கண்டிப்பா கேட்டே தீர்வி, நீ சொல்லியே தீரணும். ஆமா தாய் மாம்சி, வாங்க அந்த மரத்தடிக்கு போவோம், அங்க உட்கார்ந்து கதை விடுவோம். அண்ணி ஜூஸ் கீஸ் ஏதாவது போட்டு கொண்டாங்க, அப்படியே குடிச்சிட்டே கதை கேட்போம். நாத்து பாவக்காய் ஜூஸ் இருக்கு, கொண்டறட்டா? தெரிச்ச ஓடுத மாவள, இனி ஜூஸ்ன்னு கேப்பியா? கேட்ட அன்னைக்கு உனக்கு பாவக்காய் ஜூஸ், அடுக்கலையில ஏகப்பட்ட பள்ளி ஓடுது, அதை அரைச்சி பள்ளி ஜூஸ் ஆக்கி தந்துருவேன். இன்னைக்கு லீவு, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கேன். காலோடு அத்தான் 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 செத்தான் என்னடி புதுசா காலை பிடிக்க காலை வாரி விடுறதுக்கா? என்னத்தான் அப்படி கேட்டுட்டீங்க? அத்தான் பொத்தான் சொல்லுது நிறுத்து முதல்ல. நீ
இரு வாரு போறோம் அப்படின்லாம் சொன்னா மரியாதை தர மாட்டேங்க அப்படின்லாம் ஏசுதிய. அத்தான்னு சொன்னாலும் ஏசுதிய. அப்ப நான் எப்படிங்க உங்களை கூப்பிட முடியும்? மாமா நாதா. எம்ம தாயே உன் மரியாதை போதும்மா. என் பேர சொல்லினாலும் கூப்பிடு, நான் சந்தோஷப்பட்டுக்கிடுவேன். அத்தான் அப்படி பேர சொல்லி கூப்பிட முடியுமா? தலையில நச்சு நச்சுன்னு அடிச்ச மாதிரி இருக்காதா? இப்ப உனக்கு என்ன டீ வேணும்? என் உசுரையா வாங்குதே, என் காலையா பிடிச்சி வச்சிருக்க விடாமட்டி. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு அனுப்புங்க. எடி எதுக்கு? யா சண்டைக்கு எதுவும் போறியா? இனிமே தெருவுல சண்டைக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேங்க. நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன். பிசினஸா? என்ன பிசினஸ்? அங்க ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு சொல்லுதிய. நீங்க தானங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க தானங்க எனக்கு எல்லாமே. உங்களை நம்பி தானே நான் வந்திருக்கேன். அதெல்லாம் சரிதான். என்னத்த பிசினஸ் பண்ணுத? குவால் மேல எதுவும் பண்ணிராத, உறவு அடிதான் கிடைக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்த தொழில் பண்ணாலும் நேர்மையா பண்ணி நல்ல முன்னேறு. இது போதுங்க, இது போதும் எனக்கு. போயிட்டு வரேங்க. பிறகு வரேன்னா என்ன பிசினஸ் சொல்லிட்டு பா. இப்ப வரேன், நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கிடுவிய. வீடு பாத்திரம் மட்டம்லாம் கழுவாம எடுக்காம குப்பை மேடெல்லாம் கிடக்கு. ஒரு தொழிலதிபர் வீடு அப்படி இப்படிதான் கிடக்குது. நம்ம வேலையை பார்ப்போம், அப்பதான் முன்னேற முடியும். கடவுளே, மொத ஆரம்பிக்கும் பிசினஸ் நீ தான் பக்கா இது ஊக்கி விடணும். இதை வித்துட்டு வருவோம். முட்டை நாட்டுக்கோழி முட்டை. எங்க நாட்டுக்கோழி முட்டை விற்க போறேன். போயிட்டு வரேன்னா வீட்டுல கொஞ்சம் பாத்திரம்லாம் அப்படி இப்படி கிடக்கு பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் கழுவி கமத்திட்டு கொஞ்சம் சோத்தை மட்டும் வடிச்சு ஒரு ரசமாவது புளி தண்ணியாவது வச்சு வச்சிருங்க. என்ன கொஞ்சோண்டு துவையில அரைச்சிருங்க. என்ன பைத்தியக்காரனாக்கிட்டு கேட்டி? இங்க போற பக்கம் பார்த்தா நான் பெரிய லெவல்ல அம்பானி மாதிரி ஆயிருவேன் நினைக்கேன். நீங்க சோற பொங்கி வைங்க, நான் வந்தோட வயிறு பசிக்கும் சாப்பிடணும். முட்டை நாட்டுக்கோழி முட்டை. சும்மையே வீட்டுல இருக்க மாட்டா, அங்க இங்க ஓடிட்டு தெரியுவா. வீடு விட பாடு பேசிட்டு இப்ப முட்டை வைக்க போறாளா? முட்டை என் உசுர வாங்குறதுக்குன்னு எனக்கு இருக்கா? ஒரு நாள் லீவ் ஓட்டிட்டு வீட்டுல இருக்கேன், ஒரு சோறு கஞ்சி வச்சு தராளா? போயிட்ட போட்டு. முருங்கைக்கீரையை உருவி கூட்டு வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சு பெரும்போல இருக்க. வேணா கீரையாக உருவிட்டு இருக்கா? ஏட்டி புசுப்பா, என்ன கறி கூட்டு வைக்க போற? எத்தனை நம்ம தோட்டத்துல இருந்து கத்திரிக்காய் முருங்கை ஆஞ்சிட்டு வந்தோம்ல, அதை வச்சு சாம்பார் வச்சு இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொரியல் கணக்கு வைக்கலாம் நினைச்சிருக்கேன். இந்த பாருட்டி, முருங்கைக்கீரை பொரியலுக்கு கொஞ்சோண்டு தேங்காவை போட்டு போடாத. அன்னைக்கு போட்டு வாயில வைக்க முடியல, திங்க முடியாம ஒரு மாதிரி கசப்பு தட்டி போச்சு. ஏன் நல்லதானே வச்சிருந்தேன். சொல்லபடி வை. சொல்லுங்க செய்தே. என்ன மாமியார் மருமகளும் சுவாடியால உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா போல இருக்கு. சிம்ரனே உட்காரு வா. இந்த முருங்கைக்கீரை பொரியல் எப்படி வைக்கணும்னு சொன்னேன்ல, சொல்லுங்க நல்லா அரைமுறி தேங்காவை திருவிக்கிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் சீரகம், ஒரு வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்ன உள்ளி எல்லாத்தையும் போட்டு நல்லா அம்மியில வச்சு சதன்னு சதைச்சி அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரையில போட்டு விரவி வச்ச மாதிரி வச்சா நல்லா இருக்கும். அந்த காலத்து கிழவி நல்ல நாக்கு ருசியால கேக்கு. சரிதே, அப்படியே வச்சு விடுதேன். அந்த கீரையை உருவுதேன். நீங்க கொஞ்சம் அரைமுறி தேங்கான்னு சொல்லல, அந்த அரைமுறி தேங்காவை மட்டும் கொஞ்சம் திருவி தந்துட்டு போங்களா? என்னத்தே எந்திரிச்சிட்டியா? ஏக்க நீ தானே சொன்ன அரைமுறி தேங்காவை எடுத்து திருவிட்டு வாங்கன்னு. அதான் திருவிழா குத்தியும் தேங்காயை எடுக்க போறாவ போல இருக்கு. ஆமா, அதானே எனக்கு சொல்லி தேங்காயை திருவி தாரேன். போய் சீக்கிரம் திருவி சோற வைக்கி கூட்ட வச்சு வை. நான் இப்ப வருவேன். அடியா கொஞ்சம்னா நம்மள சிக்க வச்சிருப்பாள, தேங்காய் திருவ விட்டுருப்பா. எம்மா நம்ம வேலை செய்யவா? அடியிரு பச்சை வரணும். இக உன் மாமியார பத்தியக்கா சரியான வேலைக்கு கள்ளி, ஒரு வேலை செய்தறாது போல இருக்கக்கா. பாத்தியாட்டி, சரியான ஆளுட்டியா மாமியாரி, சரியான தில்லலங்கடி. என்னது சொல்லுதேரு? ஏ பாவி மனசா, எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கிற. என்னத்த பசு ரிப்பேர் போயிச்சா? 100-150 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்கு. இன்னும் ஊர் வந்து சேரதுக்கு நேராயிரும். என்னன்னு தெரியல, பஸ் நிறுத்தி போட்டிருக்கான். ரிப்பேர் மாதிரிலாம் தெரியல. ஏதோ வெளியில கலப்பலன்னு ஒரே சத்தம் கேட்க பார்த்துக்க, சண்டையா இருக்கு. எனது சண்டையா? என்ன யாதுன்னு பக்கத்துல கேட்டு சொல்லும். சீக்கிரம் வந்தேன்னா நீர் கோழி வாங்கிட்டு வந்துருவீங்களா? சித்தப்பு பாம்போல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரே செய்து தரேன் இருக்காரு. ஆமா, நான் அடுக்காலைக்கு நீ லீவ் விட்டுட்டேன். என்ன சொல்லுத? அடுக்கலைக்கு லீவ் விட்டுட்டியா? சார் என்ன சார் பிரச்சனை? வண்டி நிறுத்தி போட்டிருக்காங்க சார். பஸ்ல வந்த இடத்துல மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டையில பஸ் விட்டு இறங்கி 2 பேரும் பஸ்ஸுக்கு முன்னாடி பயங்கர போராட்டம். அதனால இன்னைக்கு முடியாதுன்னு நினைக்கேன். எப்போ போகும்போது தெரியல வண்டி. தயவு செய்து கீழே இறங்குங்க சார். வேற ஏதாவது ஆட்டோ பிடிச்சி போய்க்குங்க சார். பாவி மக்கா, இங்கேயுமா மாமியா மருமக சண்டை? வீட்டுல வர எங்க அம்மைக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஏழாம் பொருத்தம். என்ன ஏதுன்னு தெரியலையே. வீட்டுக்கு போனா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அதை நினைச்சு நான் கவலையில வரேன். எங்க பார்த்தாலும் மாமியா மருமக சண்டை தானா? வீட்டுக்கு வீடு வாசப்படிதானா? சின்ன பொண்ணு எல்லாம் கேட்டுச்சு. நீர் வந்தா கோழியோட வாரும், இல்லன்னா அப்படியே சென்னைக்கு திரும்பி ஓடிரும். என்ன தட்டி கோழி நடந்து உன் மாப்பிள்ளை நடந்து போன்ல சண்டை போட்டு கிடக்க. உட்கார்ந்து பேசு, ஏன் பரபரத்து தெரியுதா? சித்தப்புக்கு சாப்பாடு கொடுக்காண்டி கோழி வெயிட்டர் சொன்னக்கோ என் மாப்பிள்ளைகிட்ட இந்த வரேன் அண்ணா வரேன்னு சொல்லி இன்னும் நேரத்தை கடத்திட்டே இருக்காக்கா. போன் போட்டு கேட்டா எங்கேயோ மாமியா மருமகளுக்கு சண்டையா, பஸ் ஓடலையும் அங்கேயே பஸ்ஸுக்குள்ள கிடக்காரான். மனசு கோவம் வருமா வராதக்கா? சித்தப்புக்கு நாட்டுக்கோழியா வேணும்? ஆமாக்கா, இப்ப நாட்டுக்கோழிக்கு நான் எங்கக்கா போவேன்? வேற கோழி 2-3 கிடக்கல, ஒண்ணு தாரேன். நீ வேணா கொண்டு போய் கறிவி. வேண்டா தாயே, நாட்டுக்கோழின்னு சொன்னாலே வாக்கிய தகராறு மாதிரி படு பயங்கர தகராறாய் போய் கிடக்கு. ஓ மாமியாளுக்கு என் மாமியாளுக்கும் எப்படியாவது கொஞ்சம் சரியாயி அப்படி இப்படி போயிட்டு
மறுபடியும் இன்னொரு தகராற நம்மளால தாங்க முடியாதப்பா. என் மாமியார்னால கூட பரவாயில்ல, வா மாமியார் எப்போ ஊரே 2 படி போடும். கோழி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் வேற ஏதாவது பாத்துக்கிட்டே. ஏடி என் மாமியாக்காரி எங்கேயும் பாடு பஸ் போயிட்டா, இப்போதைக்கு வரமாட்டா பாத்துக்கோ. எப்படி 1 மணி நேரமாவது ஆகும். எப்படினாலும் சாயந்தரம் ஒரு கோழியை காணலன்னு சொல்லி தேடும்லக்கோ, எங்க விட்டுட்டு சிறகா கிடக்கும். அந்தால உடனே வந்து சண்டைக்கு வரதுக்காக்கா. அன்னைக்கு என் மாமியாக்காரி அதை வித்து துட்டாக்கணும்னு தான் சொல்லிட்டு கிடக்கா. வேணா வெளியில ரூபா கொடுப்பில்ல, அதுல இருந்து ஒரு 50 ரூபா கொண்டு குறைச்சுதான். மாமியாரை சமாளிச்சிருவியா? புஷ்பா காக்கா சமாளிக்க தெரியாது, எனக்கு தேவை ஒண்ணு உருட்டி பரட்டிடுவா. அப்படி நான் என்னதே சொல்லி உருட்டி பரட்டிடுவேன், நீ ஏன் கவலைப்படுத? கோழி எங்க கிடக்கு? உங்களோட தம்பி மேயும் நான் பிடிச்சு தரேன். சின்ன பண்ணே உன் மாமியார்கிட்ட சொல்லு, டப்புனு கபக்குன்னு பிடிச்சிருவா. நீ வேற, என் மாமியாரி நாட்டு கோழின்னு சொல்லட, எங்கடா போய் ஆட்டைய போடலான்னு அங்கேயும் சுத்திட்டு தெரிஞ்சா. நான் தான் அமைதிப்படுத்தி உட்கார வச்சிருக்கேன். போ பரசல் கிட்ட தான் கிடக்கும். அடா அநியாயமே, இது என்ன கோழி தொப்பியெல்லாம் போட்டுட்டு நிக்கி? இப்படி ஒரு கோழியை நான் பார்த்ததே இல்லையே. ஏடி அடிக்க வெயில்ல பாம்போல வெயில்ல சுத்துது பத்தியா? நம்மளுக்கு ஒரு நேரம் வைக்கனால இருக்க முடியாம பியானை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். அது பியான் இல்ல, ஃபேனு. சரி ஏதோ ஒண்ணு என் வாயில அப்படி வந்துச்சு. வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டுன்னா ஒரு தொப்பி எங்க வீட்டுல கிடந்தது, பிள்ளைகளும் வச்சிருந்து பத்தியா? அந்த தொப்பி எடுத்து அதுல கழுத்துல மாட்டி விட்டேன். இது என் மாமியா மாதிரியே ஒரு இடத்துல இருக்குவா. தள்ளு, நான் பிடிக்க. அது ஞாக்கா பிடிக்கணும், இல்லைன்னா பிடிபடாது. பாத்தியா மர்மலா, எப்படி பிடிச்ச கப்படி பிடிச்சனா? உங்க வேலையை காணிச்சிட்டேல. என்ன குவா குவா குவாலியா? ஆமா ஆமா ஆமா. என்ன செல்ல தாயி, குவாலி பிடிக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்க. கடவுளே, என்ன ஆக போதோ தெரியல. இன்னைக்கு கையும் களவுமா என் மாமியா கிளவி அமுட்டுக்கிட்டு அன்னைக்கு சேர்த்து வச்சு வாங்க போகுது. ஐயோ பாப்பா பாட்டு படிக்கி. இந்த நேரம் பார்த்தா என் மாமியா கிளவி வரணும். ஏன்னா நமக்கு இல்ல, நம்மள வேக்காடு வச்சு விடுமே. சின்ன பண்ணு இம்ரன் வேற கிடக்க மாட்டா. பஞ்சவர்ணக்கா, இந்த குவாலிய பிடிக்கிறதுக்கு ஓ மருமவா அங்கிங்க வாடிட்டு தெரிஞ்சா அதான் நான் பிடிச்சு கொடுக்கறதுக்கு வந்தேன். வேற ஒண்ணு இல்லக்கா, ஏதோ தப்பா நினைச்சுக்கிடாத. நம்பிட்டேன். நீ பேசத பார்த்தா நான் என்னவோ கோழி பிடிக்க வந்த மாதிரியும் களவாங்க வந்த மாதிரிலாம் இருக்கு. சும்மா இருக்க சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. என் கடவுளே, எங்க அப்பா குதிலுக்குள்ள இல்லங்கல்ல சொன்ன மாதிரிலாம் சொல்லுதா என் மாமியா கிளவி. இவளே போய் வரண்டா போய் வாங்கி கட்டிடுவா போல இருக்க. ஒண்டாத கோழிய இந்தக்கா வாங்கிக்க. பரிச்சல தாயி, இந்த கோழிய நான் விக்க தான் போறேன். அப்படின்னா பரவாயில்ல, விலைக்கு வாங்கிடலாம்ல தே. சரி மர்மோல, விலை கொடுத்து வாங்கிடலாம். வெளில எப்படினாலும் துட்டு கொடுத்தானே வாங்க போறோம். அந்த துட்டை பஞ்சவர்ண கடை கொடுத்துட்டு போகுது. விலை எவ்வளவுன்னு சொன்னா என் மர்மோ துட்டை தந்துருவா. அப்படியே நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். மாமியா கிளவியை பேசிட்டு போட்டு எவ்வளவு ரூபானாலும். இந்த கோழி விலை 500 ரூபா. எப்ப வரைக்கும் தெரியுமா? நேத்து வரைக்கும். என்னக்கா சொல்லுத, நேத்து வரைக்குமா? அப்ப இன்னைக்கு எவ்வளவு விலை குறைஞ்சிட்டா கோழி விலை? குறையும் நல்ல குறையுமே. இந்த கோழிக்கு விலை இன்னையில இருந்து 1500 ரூபா. 1500 ரூபாயா? பாவி மக்கா, என்னது கிளவி இப்படி சொல்லுது? 1500 ரூபாய்க்கு கிறுக்கு எது பிடிச்சு வச்சா? ஏன் தெரியுமா சொல்ல தாயி, இந்த கோழி இன்னையில இருந்து தொப்பி போட்டுருக்கு. இந்த தொப்பி போட்ட கோழியோட விலை எவ்வளவு தெரியுமா? ஒரு ஆளுக்கு அடிச்சேன்ட்டு 3000 ரூபாய் தா, நான் தாரேன்னு. உனக்கு நால 1500 ரூபாய்க்கு தாரேன். வாங்குதானே வாங்காட்டா போ. எனக்கு லாபம் தான் 3000 ரூபாய். சின்ன பொண்ணு, சின்ன